ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மேக் லேர்னிங் ஸ்பாட். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கான கேட் எக்ஸாம் சிலபஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேட் எக்ஸாம் கேட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கேட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா February 1st week செகண்ட் வீக் ஆஃப் 2025 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த், அதாவது இப்போது இந்த மந்தோடைய எண்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் மந்த்லேருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் 1 month உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வெப்சைட் செக் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கான கேட் சிலபஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மற்ற சப்ஜெக்ட்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோடைய கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு 3 கேட்டகரிஸில் சிலபஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்து 15 மார்க்ஸும், மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து 15 மார்க்ஸும், அண்ட் ரெஸ்ட் ஆஃப் அவங்களுடைய கோர் சப்ஜெக்ட்லேருந்து 70 மார்க்ஸுக்கும் கேட்டிருப்பாங்க, டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு. பட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குமே மேத்தமேட்டிக்ஸும் கவர் ஆகும், ஜென்ரல் ஆப்டிடியூடும் கவர் ஆகும், அண்ட் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். பட் இங்கே உங்களுக்கு மார்க்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்து கம்பல்சரி 15 மார்க்ஸ் வரும். ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கான சிலபஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 15 மார்க்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு தனியாக 15 மார்க்ஸ் கேட்க மாட்டாங்க. உங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் ரெண்டுமே மிக்ஸ்டாக உங்களுக்கு 85 மார்க்ஸுக்கு கேட்பாங்க, டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு. இதுலேருந்து ஒரு 15 மார்க்ஸ் அண்ட் இதுலேருந்து 85 மார்க்ஸ், டோட்டலாக 100 மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இங்கே மேத்தமேட்டிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லிமிட்டட் சிலபஸ் மட்டுமே தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சிலபஸில் கவர் ஆகிருக்கிறது என்னென்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸுடைய டாபிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க: ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் கால்குலேஷன் ஆப்டிமைசேஷன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங், ப்ராபபிலிட்டி அக்சியம்ஸ், சாம்பிள் ஸ்பேஸ், ஈவெண்ட்ஸ், இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இந்த மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே மேபி மற்ற டிபார்ட்மெண்ட் படிக்கிறதும் உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் டிஃபராக இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் டிஃபரான இருக்கிற டாபிக்ஸ் தான் இந்த மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜிப்ரா கேட்டுக்கிறது எல்லாமே. ஏன்னா டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ் மேபி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கான இந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, கவுண்டிங், ப்ராபபிலிட்டி அக்சியோம்ஸ், சாம்பிள் ஸ்பேஸ், ஈவெண்ட்ஸ், இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், and marginal, conditional and joint probability, base theorem, conditional expectation and variance, mean, median, mode and standard deviation, correlation and covariance, random variables, discrete random variables and probability, mass function, probability mass function, uniform, Bernoulli, binomial distribution, continuous random variables and probability. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த சிலபஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை விசிட் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லீனியர் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ராலையும் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, வெக்டர் ஸ்பேஸ், சப்ஸ்பேஸ், லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ், மேட்ரிசஸ், projection matrix, orthogonal matrix, idempotent matrix, partition matrix and their properties, quadratic forms, system of linear equation and solutions, Gaussian elimination, eigenvalues and eigenvectors. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கால்குலஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் a single variable, limit, continuity and differentiability, Taylor series, maxima and minima, optimization involving a single variable. இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கால்குலேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷனில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். இது உங்களுடைய கோர் சப்ஜெக்ட். இதில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் இன் பைத்தான், பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ், கியூஸ், லிங்க்டு லிஸ்ட், ட்ரீஸ், ஹேஷ் டேபிள்ஸ், செர்ச் அல்காரிதம்ஸ், லீனியர் செர்ச் அண்ட் பைனரி சர்ச், basic sorting algorithm, selection sort,
bubble sort and insertion sort, divide and conquer, merge sort, quick sort, introduction to graph theory, basic graph algorithm, travels and shortest path. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் வேர் ஹவுசிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகிருக்குன்னா இஆர் மாடல், ரிலேஷனல் மாடல், இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா, ட்ரிபிள் கால்குலஸ், எஸ்கியூஎல் இன்டெகிரிட்டி, கன்ஸ்ட்ரெயின்ஸ், நார்மல் ஃபார்ம், ஃபைல் ஆர்கனைசேஷன், இண்டெக்ஸிங், டேட்டா டைப்ஸ், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் such as normalization, discretization, sampling, compression. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ் மாடலிங். ஸோ இதில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கீமா ஃபார் மல்டி டைமென்ஷனல் டேட்டா மாடல்ஸ், கான்செப்ட், ஹைரார்கீஸ், அண்ட் மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரைசேஷன் அண்ட் கம்ப்யூட்டேஷன். ஸோ இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேர் ஹவுசிங்கில் கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 கேட்டகரி லைக் 2 டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் and multiple linear regression, ridge regression, logistic regression, and key nearest neighbor, navy bias classifier, linear discriminant analysis, support vector mission, decision trees, bias variance trade-off, cross validation methods such as leave one out, cross validation, k-force cross validation, multi-layer perception, ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். ஸோ இதெல்லாமே சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டரிங் அல்காரிதம், கே மீன்ஸ், கே மெடாய்ட், ஹைரார்கியல் கிளஸ்டரிங், டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லிங்கேஜ், மல்டிபிள் லிங்கேஜ், டைமென்ஷனபிலிட்டி ரிடக்ஷன், பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மெஷின் லேர்னிங் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் உங்களுக்கு இன்ஃபார்ம்டு, அன்இன்ஃபார்ம்டு, அட்வர்சரியல், லாஜிக், ப்ரப்போர்ஷனல், predicate, reasoning under uncertainty topics, conditional impedance representation, exact inference through variable elimination, and approximate inference through sampling. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏஐயில் கவர் ஆகும். ஸோ இதெல்லாமே எனக்கு நியூவாக இருக்குது. மேபி உங்களுக்கு டேட்டா சயின்ஸ், டேட்டா லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஃபெமிலியாக இருக்கும். பட் இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுறங்கிறதுனால ஸோ என்னால் ப்ராப்பராக ரீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஆர் ஏதாவது வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ளீஸ் மென்ஷன் இன் கமெண்ட். ஐ வில் மேக் another video for that. So thank you so much for watching this video.